தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரை அருகே உள்ள தோப்பூரில் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எனப்படும் மருத்துவ உயர்கல்வி நிறுவனம் தமிழகத்தில் அமைக்கப்படும் என 2015-2016 ஆண்டிற்கான பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து மதுரை தோப்பூர், தஞ்சை செங்கிப்பட்டி, காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, புதுக்கோட்டை என 5 இடங்களை தமிழக அரசு பரிந்துரை செய்திருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த 2015 ஆண்டு 5 இடங்களிலும் மத்திய குழு ஆய்வு நடத்தியது. ஆனாலும் கடந்த 3 ஆண்டுகளாக எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் இடத்தை மத்திய அரசு அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வந்தது. இந்த நிலையில் மதுரையில் இருந்து திருமங்கலம் செல்லும் வழியில் உள்ள தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறையின் கீழ் உள்ள பிரதான் மந்திரி ஸ்வஸ்தய சுரக்ஷா யோஜனா அமைப்பின் இயக்குநர் சஞ்சய் ராய் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் தோப்பூருக்கு 4 வழி சாலை வசதி இருக்க வேண்டும், போதுமான நிலத்தை மத்திய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது உட்பட 5 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து 3 ஆண்டுகால இழுபறி முடிவுக்கு வந்து மதுரை அருகே எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவது உறுதியாகியுள்ளது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவது தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு துணை நிற்கும் என அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மேலூரில் நடந்த பொதுக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு தென் மாவட்ட மக்களின் வயிற்றில் பால் வார்த்துள்ளது என்றார். மத்திய குடும்ப நலன் மற்றும் சுகாதாரத்துறையினுடைய இயக்குநர் திருமிகு சஞ்சய் ராய் அவர்கள் இன்றைக்கு ஒரு ஆணை வெளியிட்டிருக்கிறார்கள். அது எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரை தோப்பூரில் அமையும் என்கிற அந்த ஆணை தென் மாவட்ட மக்களுடைய வயிற்றில் பால் வார்த்ததாக, தென் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு அது உறுதுணையாக, தென் மாவட்ட மக்களுடைய உயர்தர சிகிச்சை தலைநகர் டெல்லியிலே கிடைக்கக்கூடிய அந்த உயர்தர மருத்துவ சிகிச்சை இனி மதுரையிலே கிடைக்கும் என்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தி. எய்ம்ஸ் என்பது என்ன, மதுரையில் அது அமைவதால் மக்களுக்கு எந்த அளவுக்கு மலிவான கட்டணத்தில் மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் என்பதை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையை முன்வைத்து இந்த தொகுப்பில் இப்போது பார்க்கலாம். அனைத்திந்திய மருத்துவ கல்வி நிறுவனம் எனப்படும் எய்ம்ஸ் மருத்துவ கல்வி நிறுவனம் சுதந்திரம் அடைந்த பிறகு பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் ஆட்சி காலத்தில் 1952 ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 1956 கட்டி முடிக்கப்பட்டது. தெற்காசியாவில் மருத்துவ ஆய்விற்கும் படிப்பிற்குமான மையமாக இது அமைய வேண்டுமென கனவு கண்டார் நேரு. உயர்தரமான மருத்துவர்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட இந்த கல்வி நிறுவனத்தில் MBBS படிப்பு மட்டுமின்றி செவிலியர், பல் மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளும் உண்டு. முதல் கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டு 56 ஆண்டுகளுக்கு பின்பே மேலும் 6 எய்ம்ஸ் கல்வி நிறுவனங்கள் உத்தரகண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தொடங்கப்பட்டன. தற்போது தமிழகம் உள்பட மேலும் 12 மாநிலங்களில் புதிய எய்ம்ஸ் அமைகிறது. 2000 பேருக்கு ஒரு மருத்துவர் என இருக்கும் விகிதத்தை மாற்றி 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் என்ற நிலையை எட்டவே புதிய எய்ம்ஸ் கல்வி நிறுவனங்களுக்கு அனுமதி தருகிறது மத்திய அரசு. இந்த கல்வி நிறுவனத்தில் படிப்பதற்காக ஆண்டுதோறும் மே மாதம் நடைபெறும் நுழைவுத் தேர்வை எழுத வேண்டும். அதன் அடிப்படையில் எய்ம்ஸில் MBBS படிப்பில் சேர்ந்தால் ஓராண்டு கல்வி கட்டணம் 6000 ரூபாய்க்குள் முடிந்துவிடும். ஆனால் ஒரு மாணவருக்கு படிப்பை முடிக்க 1,70 லட்சம் ரூபாய் செலவிடுவதாக சொல்கிறது எய்ம்ஸ் நிர்வாகம். படிப்பை முடித்ததுமே பல லட்சங்களில் வேலைவாய்ப்பு உண்டு. பொதுமக்களுக்கான மருத்துவ சேவையை பொறுத்தவரையில் தனியார் மருத்துவமனைகளை ஒப்பிடும்போது எய்ம்ஸில் மிகவும் குறைந்த விலையில் தரமான சிகிச்சை பெறலாம். டெல்லி எய்ம்ஸில் பதிவு கட்டணமாக 10 ரூபாயும், பொது வார்டில் தங்குவதற்காக நாள் ஒன்றுக்கு 35 ரூபாயுமே வசூலிக்கப்படுகிறது. அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டால் கூட நாள் ஒன்றுக்கு 1000 ரூபாயே கட்டணம். டெல்லியில் மட்டும் தினமும் 10,000 நோயாளிகள் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து செல்கிறார்கள். 2000 நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறுகின்றனர். மதுரை தொப்பூரில் அமையும் எய்ம்ஸ் மருத்துவமனையால் தென் தமிழகத்தைச் சேர்ந்த மக்கள் பலன் பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.